கேரளாவில் பிறந்த எம்.என். நம்பியார் 8 வயதிலேயே தந்தையை இழந்தார். தந்தை வசித்த தமிழ்நாட்டின் உதகமண்டலத்திற்கு வந்து 13 வயதில் நாடகக் குழுவில் சேர்ந்தார். நவாப் நாடக கம்பெனி 1935இல் பக்த ராமதாசு என்ற திரைப்படத்தை தயாரித்தது. இதில் நம்பியார் நடித்து ரூ. 40 சம்பளம் பெற்றார். நம்பியார் நாடகங்களில் நடித்து பெரும்புகழ் பெற்றார். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் இவரை 4 திரைப்படங்களுக்கு ஒப்பந்தம் செய்தது. வித்யாபதி, ராஜகுமாரி போன்ற படங்களில் நகைச்சுவையாக நடித்தார். நம்பியார் 1945இல் கஞ்சன் என்ற படத்தில் கதாநாயகனாக உயர்ந்தார். அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி, கவிதா, கல்யாணி போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார். பிறகு எம்.ஜி.ஆர்., சிவாஜி படங்களில் தொடர்ந்து வில்லனாக நடித்தார். 1982இல் தூறல் நின்னு போச்சு என்ற படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடிக்க ஆரம்பித்து பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். 2006இல் சுதேசி இவரது கடைசி திரைப்படம். திகம்பர சாமியார் என்ற படத்தில் 11 வேடங்களில் நடித்துள்ளார். மொத்தம் 1000 படங்கள். ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் நம்பியார் சிறந்து விளங்கினார். தொடர்ந்து 65 ஆண்டுகள் சபரிமலைக்கு